Troposphere அடியடுக்கு. The troposphere is the lowermost layer of the atmosphere. Troposphere வளிமண்டலத்தின் கீழே உள்ள அடுக்கு ஆகும். It extends approximately to a height of 8 km from the poles and 18 km from the equator. அடியடுக்கு துருவங்களில் 8 கிலோமீட்டர் வரையிலும் மற்றும் புவியிடை கோட்டில் 18 கிலோமீட்டர் வரையிலும் உயரத்தை கொண்டுள்ளது. The height of the troposphere changes seasonally also. அடியடுக்கின் உயரம் பருவத்திற்கேற்ப மாறுபடுகிறது. It increases during summer and decreases during winter. அது கோடை காலத்தில் உயர்வாகவும் குளிர்காலத்தில் குறைந்தும் காணப்படுகிறது. All weather phenomena occurs in this layer as it has dust particles and water vapor. நீராவி மற்றும் தூசு படலம் இந்த அடுக்கில் இருப்பதால் அனைத்து வானிலை நிகழ்வுகளும் இந்த அடுக்கில் நிகழ்கின்றன. This layer has clouds which produce precipitation on the earth. இந்த அடுக்கு மேகங்களின் வீழ்படிவை புவியில் ஏற்படுத்துகிறது. The sun's rays directly fall on the earth. சூரியனின் கதிர்கள் நேரடியாக பூமியில் விழுகின்றன. And then they are reflected back into the atmosphere. மற்றும் அவை வளிமண்டலத்துக்கு எதிரொலிக்கப்படுகின்றன. The temperature decreases in the troposphere with increase in altitude at the rate of 1 degree Celsius per 165 meter or 6.5 degree Celsius per every 1000 meters of ascent. உயரம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை குறைகிறது. 165 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்திலும் 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்திலும் வெப்பநிலை குறைகிறது. This is known as slab rate of temperature. இது வெப்ப குறைவு விகிதம் என அழைக்கப்படுகிறது. This is the densest layer as it contains 70 to 80% of gases. 70 முதல் 80% வாயுக்கள் இந்த அடுக்கில் காணப்படுவதால் இந்த அடுக்கு தான் அடர்த்தி மிகுந்த அடுக்காகும். The outer boundary of the troposphere is called tropopause, which is about 1.5 km thick. இதன் வெளியடுக்கு, இந்த அடியடுக்கின் வெளியடுக்கு ட்ரோபோபாஸ் என அழைக்கப்படுகிறது. அது 1.5 கிலோமீட்டர் தடிமனுடையது.